அவையோர்களே, எங்கள் வில்லுப்பாட்டை கேட்க ஆவலோடு வந்திருப்போரே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் அக முக நிக நெகிழ்ந்த அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமாம் வில்லினில் பாட வந்தருள்வாய் இயேசு நாயகா, வந்தருள்வாய் இயேசு நாயகா. அக்கா, நம்ம எதுக்காக வந்திருக்கோம்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். சொல்றேன். இந்த மாசம் என்ன மாசம் தெரியுமா? ஜூலை மாசம். சரி, என்ன விசேஷம் தெரியுமா? காமராஜர் ஐயா பிறந்த நாள் தானே. டாக்டர் அப்துல் கலாம் நினைவு நாளா? அட, ஆடி தள்ளுபடி. அவ்வளவுதானா, இல்ல வேற ஏதாவது இருக்கா? என்னப்பா, ஊரே கூடி வெகு விமர்சையா புனித மகதலா மரியாவுக்கு நம்ம ஃபாதர் ஷிஜு தலைமையில மக்கள் எல்லாம் சேர்ந்து தேர் எடுத்தோமே. உயிர்த்த ஆண்டவரை கண்டவளே, உலகிற்கு நம்பிக்கை தந்தவளே, நான் ஆண்டவரை கண்டு நின்ற நற்செய்தி முழங்கியவளே, நான் ஆண்டவரை கண்டு நின்ற நற்செய்தி முழங்கியவளே. இவங்களை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன். சொல்றேன், இன்னும் இருக்கு, கேளுங்க. உயிர் தெழுதலே நம் நம்பிக்கை, உலகம் போற்றும் பேரொலியே, அப்போஸ்தலருக்கே அப்போஸ்தலராய் அன்பின் சாட்சியாய் வாழ்ந்தவளே, அன்பின் சாட்சியாய் வாழ்ந்தவளே. இவ்வளவு சிறப்பு மிக்கவராவது. இவங்க இயேசுவுடைய மிக முக்கியமான பெண் சீடர். ஆமாம், அது மட்டும் இல்ல, இந்த காலத்துல திருத்தந்தை பிரான்சிஸ் இவங்களை என்னென்ன சுட்டி காட்டியிருக்காருன்னு தெரியுமா? சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம். கேளுங்க, இன்னும் நிறைய இருக்கு. இந்த காலத்துல திருத்தந்தை பிரான்சிஸ் சொன்னதை நல்லா கேளுங்க. என்னக்கா வந்து காளான்றீங்க? எனக்கு ரொம்ப பசிக்குது, காளான் வாங்கி தருவீங்களா மாட்டீங்களா? அட தம்பி, நான் சாப்பிடுற காளான சொல்ல தம்பி. திருத்தந்தை பிரான்சிஸ் இந்த காலத்துல சொன்னதை சொல்றேன். நம்ம பாடி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஆலயத்துல இப்போ அன்பின் விருந்தளிப்பாங்க, அங்க போய் நம்ம எல்லாரும் தெம்பா சாப்பிட்டுக்கலாம். இன்னைக்கு ஒரு கட்டு. நம்பிக்கையின் திருத்தூதரே, நல்வழி காட்டும் மொழி விளக்கே, மகதலேன் மரியே, மறையாத விசுவாசம் தந்தருள்வாயே, மகதலேன் மரியே, மறையாத விசுவாசம் தந்தருள்வாயே. எதற்காக போப்பு அவங்கள திருத்தூதர்னு கூறினார்? இயேசுவின் உயிர்த்தெழுதல் கிறிஸ்தவ நம்பிக்கையின் மையமாக இருக்கிறதுனால இவங்கள நம்பிக்கையின் திருத்தூதர்னு சொல்றாங்க. அவங்க என்னதான் பண்றாங்க? பாவத்தை அவர் விட்டு பின்பு இயேசுவை தொடர்ந்து புதியதோர் பாதையை சென்றவளே, இன்று புனிதையாக வாழ்கின்றார். புதியதோர் பாதையை சென்றவளே, இன்று புனிதையாக வாழ்கின்றார். சூப்பர். சரி, இப்ப இவங்க கிட்ட நம்ம எதுக்கெல்லாம் வேண்டிக்கலாம்? பங்கு மக்களுக்காக வேண்டலாம், பங்கு தந்தைக்காக வேண்டலாம், பங்கு வளர்ச்சிக்காக வேண்டலாம், நோயாளிகளுக்காக வேண்டலாம், இளைஞர்களுக்காக வேண்டலாம், ஆதரவற்றவர்களுக்காகவும் வேண்டலாம். கண்டிப்பா நம்ம எல்லாருடைய வேண்டுதலையும் அவங்க கேட்டுக்குவாங்க. வாலியவே பல்லாண்டு காலம், வாலியவே பல்லாண்டு காலம், கேட்டவங்களும் கேட்காதவங்களும் பார்த்தவங்களும் பார்க்காதவங்களும் வாலியவே பல்லாண்டு காலம், வாலியவே வாலியவே பல்லாண்டு காலம். வாலியவே. நன்றி.